கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1367க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 14:4 சொல்லுகிறது, எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும், காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்து உண்டு. விவசாயத்தை குறித்தும் கால்நடை வளர்ப்பை குறித்தும் வேதம் அநேக இடங்களிலே விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும். களஞ்சியம் என்பது விளைந்த பொருட்களை சேர்த்து வைக்கிற இடம். அப்ப பொருள்கள், தானியங்கள், பயிர்கள் வளர்வதற்கும் விளைவதற்கும் எருதுகள் மிக அவசியமானது. பழைய காலத்து உணவு உற்பத்தி இப்போது இல்லை. பழைய காலத்து எருதுகளும் இல்லை, பழைய காலத்து காளைகளும் இல்லை. நீங்கள் எந்த விவசாயினுடைய வீட்டில் எருதுகளும் காளைகளும் மிகுதியாக இருக்கிறதோ அவர்களுடைய விளைச்சல், அவர்களுடைய நிலத்தின் விளைச்சல் அதிகமாக இருக்கும். எனவேதான் கால்நடை வளர்ப்பை குறித்து வேதம் நமக்கு அதிகமாக போதிக்கின்றது. இன்றைக்கு கால்நடை வளர்ப்போர், எருதுகள் வளர்ப்போர், காளைகள் வளர்ப்போர் குறைந்து கொண்டே வருகிறார்கள். அதற்கு காரணம் என்ன? எல்லாரும் ஒயிட் காலர் ஜாப், அரசாங்க வேலை பார்க்க வேண்டும், உட்கார்ந்த இடத்திலே வேலை பார்க்க வேண்டும் என்று விவசாயத்தை விட்டுவிட்டு வேறு தொழில்களுக்கு செல்கிறார்கள். தொழில்கள் அவசியம்தான், ஆனால் அதைவிட அவசியம் உணவு. இன்றைக்கு ஒரு சில இடங்களிலே பத்திரிகையில் படிக்கிறோம், சாஃப்ட்வேர் என்ஜினியர், பொறியியலாளர்கள் தங்களுடைய லட்சக்கணக்கான பணிகளை விட்டுவிட்டு விவசாயத்திற்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, காளைகளின் பலத்தினாலே மிகுந்த வரத்து உண்டு. விளைச்சல் அதிகமாகும், வரவு அதிகமாகும். விவசாயத்தினாலே நாடு செழிக்கும். எனவே படித்து இன்றைக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று கலங்கிக் கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் நீங்கள் சொந்தமாக விவசாயம் பண்ணுங்கள், காளைகள் வளர்த்து பாருங்கள், எருதுகள் வளர்த்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான செழிப்பு கிடைக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எருதுகளும் காளைகளும் இல்லாத இடத்தில் விளைச்சல் குறைந்து போய்விடும் என்று வேதம் சொல்லுகிறது. படித்த இளைஞர்கள் அல்லது பாரம்பரியமாய் விவசாயம் செய்து கொண்டு வந்தவர்கள் எல்லாரும் மீண்டும் விவசாய பணிகளுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். விவசாய நிலங்கள் எல்லாம் தொழிற்சாலைகளாக மாறிவிட்டன, வீடுகளாக மாறிவிட்டன. ஆனால் மீண்டும் விவசாயத்தை செழிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வேதம் சுட்டி காட்டியிருக்கிறது. இந்த வசனத்தின்படி காளைகளும் எருதுகளும் ஒரு விவசாய குடும்பத்திலே பெருகுமானால் களஞ்சியங்கள் நிரம்பும். உங்கள் களஞ்சியங்கள் நிரம்ப வேண்டும் என்றுதான் வேத புத்தகம் சொல்லுகிறது, விரும்புகிறது. எனவே களஞ்சியங்களை நிரப்ப கர்த்தருக்குள் சொல்லப்பட்ட காரியங்களின் பிரகாரம் காளைகளையும் எருதுகளையும் வளர்த்து பாருங்கள், களஞ்சியங்கள் நிரம்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.